பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. அவர் தமது வார்த்தையினாலே இந்த மிகப்பெரிய அண்ட சராசரம் முழுவதையும் சிருஷ்டித்துள்ளார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தையே அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒருவரை திருப்தி அடைய செய்வதும் பலனடைய செய்வதுமாய் இருப்பதனால் அது கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னா என்றும் அழைக்கப்படுகிறது. தங்கள் இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்வோரிடத்தில் விளைச்சலையும் செழிப்பை உண்டாக்குவதனால் அதற்கு விதை என்ற மறுபெயரும் உண்டு. இத்தகைய வல்லமைமிக்க வார்த்தை வேதாகமத்தில் எழுதிய வடிவில் நமது கரங்களில் கொடுக்கப்படும் பொழுது அது வசனம் என அழைக்கப்படுகிறது. முந்தைய வசனத்தின்படி ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கும்படி தமது வார்த்தையாகிய வசனத்தை அனுப்புகிறார். இத்தகைய வசனமானதை நாம் விசுவாசித்து உட்கொள்ளும் பொழுது நம்மை அது குணமாக்குகிறது, அழிவுக்கு தப்புவிக்கிறது. இன்றைக்கும் அவருடைய வீடாகிய ஆலயத்திற்கு கடந்து செல்லும் நாம் இத்தகைய வல்லமை மிக்க விடுதலை தரக்கூடிய கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய வசனத்தை விசுவாசத்தோடு உட்கொள்வோம். விளைச்சலை கண்டு கர்த்தருக்கு எப்பொழுதும் சாட்சிகளாய் இருப்போம். God bless you abundantly.